வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதாகமம் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது, வேதாகமத்தின் நோக்கம் என்ன என்பவைகளை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இன்றைய வேத பாடசாலை நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தை குறித்து இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு கூறிய ஒரு சில வார்த்தைகளினால் வேதத்தை அறியும்படிக்கு அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதுபோல நாமும் இந்த 66 புத்தகங்களையும் ஆழமாக ஆராய கடந்து செல்வதற்கு முன்பாக சில சத்தியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே சில முக்கியமான வசனங்களை நாம் காண முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு எம்மாவூருக்கு செல்லும் 2 சீசர்களுடன் நடந்து செல்கிறார். தங்களுடன் நடந்து வருவது இயேசுதான் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவர்களுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. தங்களுடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று கவலையுடன் பேசிக்கொண்டு சென்றார்கள். இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதாவது ஆதியாகமம் தொடங்கி ஒவ்வொரு புத்தகங்களிலும் தம்மை குறித்து கூறியிருப்பவைகளை எடுத்து கூறிக்கொண்டே நடந்து செல்கிறார். இவைகளெல்லாம் நிறைவேற வேண்டுமென்று நான் உங்களுடனே சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு நினைவில்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் தேவ வசனத்தை அறிந்து கொள்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு கூறின சத்தியங்களில் எது அவர்களுடைய மனக்கண்களை திறந்தது? வேத வசனங்கள் எல்லாம் என்னை பற்றி கூறுகிறது என்று சத்தியம்தான். மனக்கண்கள் திறக்கப்பட்ட போது வேத வசனங்களையும் புரிந்து கொண்டார்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களிலே இதே காரியத்தை தான் இயேசு அன்று வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் கூறினார். அவர்கள் உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று இயேசுவிடத்தில் தர்க்கம் பண்ணுகிறார்கள். இயேசு தான் யார் என்பதை பற்றி கூறிய உண்மைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, அனுப்பப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து நான் தான் என்பதை நீங்கள் விசுவாசிக்க உங்களுக்கு மனதிருந்தால் அதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது. ஆதாரங்களுக்கு குறைவே இல்லை என்று கூறி ஒவ்வொன்றாக அவற்றை வரிசைப்படுத்தியும் காட்டினார். முதலாவது யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியை எடுத்து காட்டுகிறார். பின்பு அவர் திருமுழுக்கு பெற்று கரையேறும்போது பிதா தாமே கொடுத்த சாட்சியை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அது மாத்திரமல்ல, தான் செய்த அற்புதங்களை எடுத்து கூறுகிறார். தொடர்ந்து அவர்களை பார்த்து, நீங்கள் வேத பண்டிதர்கள், வேதத்தை நன்றாக கற்றவர்கள். அந்த வேதமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை விசுவாசித்தால் மாத்திரம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறுகிறார். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே என்ற வார்த்தை இந்த அதிகாரத்தின் கருப்பொருளாக அமைகிறது. வேத புத்தகம் முழுவதும் எதை கூறுகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. முழு வேதமும் இயேசுவை பற்றியே கூறுகிறது. சீசர்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படும்படியாக இயேசுக்குரிய உண்மையும் இதுவே தான். இந்த உண்மை வேத வசனங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. வேத புத்தகத்தை அவர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. இன்று நாம்
இந்த வேத புத்தகத்தின் 4 முக்கிய நோக்கங்களை கற்க இருக்கிறோம். முதலாவது நோக்கம், இயேசுவை இரட்சகராகவும் மீட்பராகவும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதாகும். பழைய ஏற்பாடு இயேசு இரட்சகராக இவ்வுலகத்திற்கு எவ்வாறாக வரப்போகிறார் என்பதையும், புதிய ஏற்பாடு இயேசு எவ்வாறாக வந்தார் என்பதையும் சரித்திர ஆதாரங்களோடு நமக்கு தெரியப்படுத்துகிறது. இரண்டாவது நோக்கம், மீட்பரையும் மீட்பின் பணியையும் குறித்த சரித்திரங்களை அறிவிப்பதாகும். அல்லது இரட்சகரையும் அவர் மூலமாக கிடைத்த இரட்சிப்பையும் குறித்த சரித்திரத்தை நமக்கு எடுத்து கூறுவதாகும். வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது ஒரு சுவையான காரியத்தை காண முடியும். இந்த வேத புத்தகம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் எவ்வளவு இடம் கொடுக்கிறது அல்லது ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் எவ்வளவு கூறுகிறது என்பதை பார்ப்போம். அப்படி கவனித்து படிக்கும்போது வேத புத்தகத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். வேத புத்தகம் எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக எழுதப்படவில்லை என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். உதாரணமாக, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த 4 சுவிசேஷங்களிலும் மொத்தம் 89 அதிகாரங்கள் அடங்கியுள்ளது. இந்த 89 அதிகாரங்களிலும் 4 அதிகாரம்தான் இயேசுவின் பிறப்பையும் முதல் 30 வருட வாழ்க்கைகளையும் குறித்து கூறுகிறது. மற்ற 85 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் கடைசி 3 வருட வாழ்க்கை சம்பவங்களை பற்றி கூறுகிறது. அதிலும் 27 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் இவ்வுலக வாழ்க்கையின் கடைசி வாரத்தில் நடைபெற்ற சம்பவங்களை விவரிப்பதற்காக உள்ளது. சுவிசேஷம் எழுதிய 4 பேரும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து நமக்கு கூறுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் எந்த பகுதியை இவர்கள் முக்கியப்படுத்தி கூறுகிறார்கள்? அவருடைய பிறப்பையும் முதல் 30 வருட வாழ்க்கையுமா? அல்லது 3 வருட ஊழிய வாழ்க்கையா? அல்லது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் கடைசி வார சம்பவங்களா? அதாவது அவர் சிலுவை மரத்திலே பாவத்தின் பழியாக தொங்கி மரித்து உயிரோடு எழுந்தாரே, அதை குறித்தா? எதை குறித்து இந்த சுவிசேஷத்தை எழுதியவர்கள் அதிகம் கூறியிருக்கிறார்கள்? இயேசு இவ்வுலகத்தில் வாழ்ந்த கடைசி வார சம்பவங்களை குறித்தே அவர்கள் அதிகம் கூறியிருக்கிறார்கள். கடைசி வார சம்பவங்களை குறித்து கூறப்பட்டிருக்கும் செய்தியானது அவருடைய பிறப்பையும் 30 வருட வாழ்க்கையும் குறித்து கூறப்பட்டிருக்கிற செய்தியை விட 7 மடங்கு அதிகமான பகுதியை எடுத்துக்கொள்கிறது. நாம் சாதாரணமாக இயேசுவின் பிறப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேத புத்தகமோ உயிர்த்தெழுதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. யோவான் தன் சுவிசேஷத்தின் பாதி பகுதியை இயேசுவின் பிறப்பையும் 30 வருட வாழ்க்கையும் குறித்து கூறவும் 3 வருட ஊழிய வாழ்க்கையை குறித்து கூறவும் உபயோகிக்கிறார். அடுத்த பாதி பகுதியை கடைசி வார சம்பவங்களை குறித்து விவரிப்பதற்காக உபயோகிக்கிறார். இந்த வாரத்தை பாடுபட்ட வாரம் அல்லது பரிசுத்த வாரம் என்று நாம் கூறுகிறோம். ஆதலால் அவருடைய வாழ்க்கையின் எந்த பகுதி முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுகிறது? இந்த சுவிசேஷங்கள் சாதாரணமான வரலாற்று புத்தகங்கள் அல்ல. இவை சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை வரலாறு ஆகும். இந்த சுவிசேஷங்கள் அவருடைய பிறப்பையும் 30 வருட வாழ்க்கையை குறித்தும் அதிகமாக கூறவில்லை. ஏனெனில் இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு வேறு சிலவற்றை விசேஷமாக எடுத்துக்கூற விரும்புகிறது. அது என்னவென்றால், இயேசு எதற்காக வந்தார் என்பதுதான். அவர் வந்த நோக்கம் கடைசி வர சம்பவங்கள் நிறைவேறுவதற்கே ஆகும். வேத புத்தகம் எந்தெந்த காரியங்களை குறித்து எவ்வளவு கூறுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முழு வேதாகமத்திலும் 1189 அதிகாரங்கள் அடங்கியுள்ளன. அவற்றில் 11 அதிகாரங்கள் உலகத்தின் சரித்திரங்களை பற்றி கூறுகிறது. எவ்வாறு பூமி உண்டாக்கப்பட்டது, மனிதன் எவ்வாறு உண்டாக்கப்பட்டான், மொழிகள் எவ்வாறு தோன்றிற்று, பாவம் எவ்வாறு பிரவேசித்தது, நாகரிகம் எவ்வாறு தொடங்கிற்று என்பவை இந்த முதல் 11 அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ளது. முதல் 11 அதிகாரங்கள் எத்தனையோ கோடி ஆண்டுகளை உள்ளடக்கியுள்ளது.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை நாம் சந்திக்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரை 1178 அதிகாரங்கள் உள்ளன. அவை ஆபிரகாமை பற்றியும் ஆபிரகாமின் பின் சந்ததியை பற்றியும், குறிப்பாக உன் சந்ததியின் மூலமாக பூமியின் குடிகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றும், குறிப்பாக அந்த சந்ததியாகிய மேசியாவை குறித்தும் கூறுகின்றன. வேத புத்தகம் எபிரேய சரித்திரத்தின் 2000 வருடங்களை முக்கியப்படுத்தி காட்டுகிறது. உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இன்னும் எத்தனை உலகம் இருக்கிறது, எவ்வாறு இந்த பூமி உருவாயிற்று, மனிதன் எவ்வாறு தோன்றினான் என்று கூறும் சரித்திர புத்தகம் அல்ல வேத புத்தகம். அது மனித காரியங்களை பற்றி விவரிக்கும் புத்தகமும் அல்ல. வேத புத்தகம் முக்கியப்படுத்தி கூறும் ஒரே ஒரு காரியம் ரட்சிப்பு ஆகும். எவ்வாறு ரட்சிப்பு வந்தது, எவ்வாறு இரட்சகர் வந்தார் என்பதையும் கூறுவதற்காக ஆபிரகாமின் சரித்திரம் துவங்குகிறது. அதன் பின்வரும் 1178 அதிகாரங்களும் ஆபிரகாமை பற்றி தான் கூறுகின்றன. ஆபிரகாமில் துவங்கி இயேசுவில் முடிவதுதான் வேதம். மூன்றாவதாக, வேத புத்தகத்தில் எந்த பகுதி அதிகம் இடம்பெறுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்களும் பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்களும் உள்ளன. பழைய ஏற்பாட்டிற்கு தேவன் 929 அதிகாரங்களை கொடுப்பதினால் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அநேகர் பழைய ஏற்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாம் பழைய ஏற்பாட்டை படித்துவிட்டு புதிய ஏற்பாட்டை படிப்பதற்காக கடந்து செல்லுவோம். பழைய ஏற்பாடு சுத்தமான தேவனுடைய வார்த்தை. 929 அதிகாரங்களில் அதை நமக்கு தேவன் பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். அது புரிந்து கொள்ள கடினமான ஒரு மறைப்பொருளும் அல்ல. இதைத்தான் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கூறின போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. வேத புத்தகத்தின் மூன்றாவது நோக்கம் தேவனுடைய மனிதனை பரிபூர்ணப்படுத்துவதாகும். வேத புத்தகம் ஆவியானவரின் ஏவுதலினாலே எழுதப்பட்டு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். மனிதனை கொண்டு தேவன் செய்ய விரும்பும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுடையவனாகவும் தேறினவனாகவும் அவனை மாற்ற வேத புத்தகம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் வேத புத்தகம் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட புத்தகம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய மனிதனாக இருக்க விரும்புகிறவர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகமே இந்த வேத புத்தகம். வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகங்களையும் எழுதியது யார் யார், எப்பொழுது எழுதினார்கள், எந்த மொழியில் எழுதினார்கள், நம்மிடத்தில் இப்பொழுது அவர்கள் எழுதிய மூலப்பிரதிகள் இருக்கிறதா இல்லையா, இந்த புத்தகங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டது, இதை நம்முடைய மொழியில் மொழிபெயர்த்தது யார், பரிசுத்த வேதாகமாக இந்த புத்தகங்களை தெரிவு செய்து கொடுத்தது யார், இந்த தொகுப்பை மனிதன் வடிவமைக்க அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார், இன்று நாம் காண்பது போல இதை நமக்கு ஒழுங்கு செய்து தந்தவர் யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியுமா? இந்த கேள்விகளை உங்களிடத்தில் பலரும் கேட்டிருக்கலாம். நீங்கள் கருத்துடன் வேதத்தை கற்று வருகிறவர்கள் என்று தெரிந்தால் இந்த கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை தெரிந்திருக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதற்காக நாம் இந்த வேத புத்தகத்தின் காரணகர்த்தா யார் என்பதையும் வேத புத்தகத்தை எழுதியவர்கள் யார் யார் என்பதையும் பார்ப்போம். தேவன்தான் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் என்று நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். தெய்வீக அதிகாரத்தை குறித்து நாம் கூறுவது என்ன? நாம் ஆவியின் ஏவுதலை பற்றி படிக்கும்போது இதை குறித்து சிந்தித்தோம். மெய்யாகவே தேவன் தம்முடைய ஆவியினால் ஏவி மனிதனை கொண்டு இந்த புத்தகத்தை எழுதியதால் தேவனே இதற்கு ஆசிரியர் ஆவார். தேவன் இப்புத்தகத்தை எழுதினார் என்று கூறும்போது 2 பதங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பதம் வெளிப்படுத்துதல் என்பது. தேவன் மனிதனுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும் எல்லா முறைகளையும்
உள்ளடக்கிய பொதுவான சொல்தான் வெளிப்படுத்துதல் என்பது. இயற்கையின் மூலமாக தேவன் மனிதனுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய ஆவியினால் நேரடியாகவும் வெளிப்படுத்துகிறார். ஆவியின் ஏவுதலை விசேஷ வெளிப்படுத்துதல் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள். வேத புத்தகம் தேவனுடைய ஒரு சிறப்பு வெளிப்பாடாகும். இதற்கு தொடக்கமும் முடிவும் உண்டு. சுமார் 1600 வருடங்களின் இடைவெளியில் தேவன் இந்த புத்தகத்தை எழுதும்படி மனிதர்களை ஏவினார். கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டு யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது, ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் என்று எழுதுகிறார். அதாவது சிறப்பு வெளிப்பாடு முடிந்து போயிற்று, இனி அதற்கு அவசியமில்லை. அது மகா பெரிய ஒரு அற்புதமாகும். ஆதலால்தான் வேத புத்தகத்தை சிறப்பு வெளிப்பாடு என்று கூறுகிறோம். சில வேளைகளில் சில கேள்விகள் எழுவதுண்டு. சிறப்பு வெளிப்பாடு முடிந்து விட்டது என்று கூறினால் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தல் கொடுக்கிறாரா? தேவன் என்னோடு கூட பேசுவாரா? ஆம், நிச்சயமாக பேசுவார். அப்படி கூறும்போது தனிப்பட்ட வெளிப்பாடு, சிறப்பு வெளிப்பாடு ஆகியவற்றில் எது முக்கியமானது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. தெளிவாக கூற வேண்டுமானால், தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படும் வெளிப்பாடு எப்போதுமே விசேஷித்த வெளிப்பாடு, அதாவது வேத புத்தகத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். வேத புத்தகத்திற்கு முரண்பாடான ஒன்றை தேவன் ஒருபோதும் தனிப்பட்ட வெளிப்படுத்துதலாக கொடுக்க மாட்டார். அப்படி கூறப்படுமானால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் உன் மனைவியை விவாகரத்து செய்துவிடு என்று கர்த்தர் தரிசனத்தில் கூறினார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? சகோதரனே, நீ கண்ட தரிசனம் தேவன் கொடுத்த தரிசனம் அல்ல. தவறான நடத்தை இல்லாமல் உன் மனைவியை தள்ளிவிடாதே என்று வேத புத்தகத்தில் கூறின தேவன் இப்படி கூறியிருக்க முடியுமா என்று கேட்போம் அல்லவா? ஆம், தனிப்பட்ட முறையில் தேவன் வெளிப்படுத்தல் கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் சில வேளைகளில் தேவன் கூறியிராத காரியங்களை நமக்கு விருப்பமாக இருப்பதனால் தேவன் கூறினார் என்று நமது விருப்பத்தையும் கருத்தையும் கூறிவிடுகிறோம். ஆதலால் தேவன் கூறினார் என்று கூறும்பொழுது நாம் கவனமாக இருப்பது அவசியம். நாம் வெளிப்படுத்துதல், ஆவியானவரின் ஏவுதல் ஆகிய வார்த்தைகளை முக்கியப்படுத்துவதற்கு காரணம் இருக்கிறது. இன்றைய உலகத்திலே தர்க்க சாஸ்திரம், பகுத்தறிவு, காரணம், மனிதத்தன்மை ஆகிய சொற்கள் அதிகம் நடைமுறையில் உபயோகப்படுகிறது. வேத புத்தகத்தை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசிப்பவர்கள் வெளிப்படுத்தலை நம்புகிறார்கள். மற்றவர்கள் எனக்கு அறிவு இருக்கிறது, வெளிப்படுத்துதல் எனக்கு தேவையில்லை என்கிறார்கள். ஆனால் எது சரி, எது தவறு என்றும் எது நீதி என்றும் வரையறுக்கும் ஆதாரமே வெளிப்படுத்தல் மூலமாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் வேதம் தேவனால் எழுதப்பட்டது என்று கூறுகிறோம். அதே வேளையில் நாம் வேத புத்தகம் மனிதர்களால் எழுதப்பட்டது என்றும் கூறுகிறோம். மனிதர்கள் எதை எழுதினார்கள்? எழுதியவர்களின் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இவர்களில் சிலர் ராஜாக்கள், சிலர் அதிகாரிகள், சிலர் மேய்ப்பர்கள், சிலர் மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் சிலர் மேதைகள், ஒருவர் வைத்தியர், ஒருவர் சுங்க அதிகாரி, இப்படி எல்லா துறையிலும் உள்ளவர்கள் இதில் காணப்படுகிறார்கள். இவர்கள் எவ்வாறு வேதத்தை எழுதினார்கள் என்பதை ஒரு கவிஞர் இவ்வாறாக கூறுகிறார். பரலோகம் செய்திருக்கக்கூடிய பணியை பற்பல இடங்களில் பிறந்து பற்பல காலங்களில் வாழ்ந்த இவர்கள் ஏற்று நிறைவேற்றி கருத்தொருமித்த சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். இவர்கள் தமக்கு வந்த வேதனையை பொருட்படுத்தவில்லை. தங்கள் ஆலோசனைக்கு நன்றியறிதல் எதிர்பார்க்கவில்லை. தங்களுக்கு எந்த ஒரு ஆதாயத்தையும் தேடவில்லை. தங்கள் பணிக்கு எந்த கிரயத்தையும் செலுத்த தயாராக இருந்தார்கள் என்று கூறுகிறார்.
மனிதர்கள் இந்த புத்தகத்தை எழுதினார்கள் என்று கூறும்போது எந்த விதத்தில் இது அற்புதமான ஒன்று என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் எஸ்ரா போன்ற வேத பாரகராலே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டு ஜமுனியா ஆலோசனை சங்கம் என்ற சங்கத்தில் இது தீர்மானிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 692ஆம் ஆண்டு துருலன் ஆலோசனை சங்கத்தில் தெரிவு செய்யப்பட்டு துவங்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை பொறுத்தவரையில் அதை எழுதிய தீர்க்கதரிசிகள் வேத பாரகர் என்ற சிறப்பு அம்சத்தின் அடிப்படையில் வேதத்தில் இடம்பெற்றன. புதிய ஏற்பாட்டில் புத்தகங்களை தெரிவு செய்ய அடிப்படை அளவுகோல் நியமிக்கப்பட்டிருந்தன. அதற்கு 3 கேள்விகள் கேட்கப்பட்டன. முதலாவது, இந்த புத்தகம் அப்போஸ்தலரால் அல்லது அவர்களுடன் நெருக்கமாக ஈடுபட்டவர்களால் எழுதப்பட்டதா? இரண்டாவது, இந்த புத்தகத்தினால் விசுவாசிகளின் தேவைகள் சந்திக்கப்படும் அளவிற்கு ஆன்மீக வலிமை இதில் உள்ளதா? மூன்றாவது, ஏக மனதாய் யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்ற 3 கேள்விகளின் அடிப்படையில்தான் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் தெரிவு செய்யப்பட்டன. வேத புத்தகத்தின் சரித்திரத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது சிந்திக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான காரியம் அது எழுதப்பட்ட மொழியாகும். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது. நீங்கள் ஒரு தேவ ஊழியராக இருக்க விரும்பினால் இரு மொழிகளும் சிறிது கற்றுக்கொள்வது நல்லது. ஏனெனில் நாம் உபயோகிக்கும் மொழிகளில் வேத புத்தகம் எழுதப்படவில்லை. மூல மொழிகளில் படிப்பது பிரயோஜனமாக இருக்கும். வேத புத்தகத்தின் சரித்திரத்தை நாம் சிந்திக்கும் போது எவ்வாறு அதன் ஆசிரிய அதிகாரம் பாதுகாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அநேக வரலாற்று புத்தகங்கள் கதைகள் தலைமுறைகள் கைமாறும் போது அதன் மூலத்தன்மையை இழந்துவிடுகிறது. ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேத புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன? அவை பிரதிகளாக எழுதி பாதுகாக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மூலப்பிரதிகள் இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவற்றின் தெளிவான பிரதிகள் இன்று நம்மிடம் உண்டு. நம்முடைய தமிழ் மொழியில் நமக்கு வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வேதத்தை கற்க ஆரம்பித்த ஒருவர் இவ்வாறு கூறினார்: இந்த வேத புத்தகத்தை விசுவாசிக்கும் அநேகருக்கு சரியான தெளிவு இல்லை. ஆனால் வேதத்தை கற்றறிந்த அநேகருக்கோ அதில் விசுவாசம் இல்லை. ஆதலால் நான் இந்த வேத புத்தகத்தை விசுவாசிக்கிறேன். நான் இந்த வேத புத்தகத்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று தீர்மானித்தாராம். இன்று அவர் வேதத்தை விசுவாசிக்கிறவராகவும் அதை அறிந்தவராகவும் இருக்கிறார். நாமும் வேதத்தை விசுவாசிக்க வேண்டும், அதோடு கூட அதை அறிந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகத்தின் பின்னணியை குறித்து நாம் பார்க்கும்போது சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஆவியின் ஏவுதலை குறித்த கேள்வியாகும். வேத புத்தகம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்று நாம் எவ்வாறு அறிய முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்றார். இது தேவனுடைய வார்த்தையா இல்லையா என்று அறிய வேதத்தை படித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இயேசு கூறியது போல் தேவனுடைய சித்தத்தை செய்ய விருப்பமுள்ளவராக வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். வேதம் கூறுபவற்றை செய்ய வேண்டும். அது கூறுபவற்றை செய்யும் போது வாழ்க்கையில் அற்புதமான மாறுதல்கள் நடைபெறும். அந்த மாறுதல்களே இது உண்மையிலே தேவனுடைய வார்த்தை தான் என்று தெளிவுபடுத்திவிடும். அநேகர் காண்பதை விசுவாசம் என்கிறார்கள். ஆனால் இயேசு விசுவாசிப்பதை தான் காண்பது என்கிறார். அதுபோல வேத வசனமும் விசுவாசிப்பதை தான் காண்பது என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? வேத புத்தகம் தம்முடைய எண்ணங்களை தேவன் மனிதனோடு பகிர்ந்து கொள்ள எழுதிய வசனம் என்றும் அதை தேவன் தேவ மனிதர்களை கொண்டு எழுதினார் என்றும் பார்த்தோம். இந்த ஏவுதலை
வெளிப்பாடு என்று கூறுகிறோம். தொடர்ந்து வெளிப்பாடு சிறப்பு வெளிப்பாடு என்றும் தனிப்பட்ட வெளிப்பாடு என்றும் 2 வகைப்படும் என்று பார்த்தோம். சிறப்பு வெளிப்பாடு 66 புத்தகங்கள் அடங்கிய வேத புத்தகம் என்றும் அந்த சிறப்பு வெளிப்பாடு முடிந்துவிட்டது என்றும் பார்த்தோம். அறிந்ததை விசுவாசிக்க அவசியமில்லை. விசுவாசித்தால் தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்வோம். தேவன்தாமே அதற்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.